ஹாய் ஹலோடா. எல்லாம் ஹாப்பி நியூ இயர்க்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா என்ன? டேவோட நெக்ஸ்ட் பார்ட்னு சொல்கிறத விட ஃபைனல் பார்ட்னு சொல்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போன பார்ட் ஏலேருந்து பார்த்துருப்போம்னா நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுதுருப்பீங்கடா. உங்கள் அம்மாவும் ஒன்றும் இல்லை மோயன் அப்படின்ட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருந்துருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடாக டயாங் தாண்டா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு அந்த பெஞ்சில் ஒரு மாதிரி தட்டிக்கிட்டு, டே ஜானு, என்னடா தோணு, நைட்டு எப்படா சம்பவம்? ஐயோ அத்தை ஏன்டா கேட்குற? நான் கூட நினச்சேன்டா அந்த சாம்பார் மூஞ்சிவா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சும்மா வச்சு வச்சு விட்டான் பாரு. யோப்பா டீ கரும்பு எங்கே வந்து என்னடா பேசுகிறீங்க? அதான் நம்ம ப்ரொஃபஸர் இல்லை, யாரும் இல்லை, அந்த ப்ரொஃபஸரும் போயிட்டான். ஏன்னா இருந்தால் டீ கேர்ள்ஸ் இருக்கானுங்க. ஆமாம், இவளுகெல்லாம் போகாதவளுக. டீ சவுண்ட் மவனே வாயை கிழிச்சிருவேண்டா. அது இருக்கட்டும் மச்சான் தயாங்கா, நாங்கள் எல்லாம் சம்பவம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மச்சான் எங்கே போனீங்க? நான் எங்கே போனேன்? நான் எங்கேயும் போகல. டேங்க ரீல் விடுற பற்றியா? நாங்களே 12 மணிக்கு வெளியில் வந்து பார்த்தோம், மச்சானை காணோம். நான் வீட்டுக்கு போயிட்டேன். நீ வீட்டுக்கு போனியா இல்லை யார் விட்டும் மாடியில் தவி மேட்ரு பண்ண போனியா? ஷாக்கா தயாங் வந்து ஷாம்பமோனை பார்க்குறாரு. மச்சான் நீ பார்க்குறத பார்த்தா எனக்கு என்னமோ போயிட்டியா என்ன? இப்போ எம்முறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு தான் போனேன். நீ பொத்துறியா? நான் பொத்திக்கிட்டு தாண்டா மச்சான் இருக்கேன். ஆனால் உன் மூஞ்சியில தான் என்னமோ பங்கமாக தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடுறியா நீ? ஜான் தாண்டா தயாங்க பார்த்து கேட்குறாரு. டே அவன் சொல்கிறாரு என்னடா தப்பு இருக்குது? நாங்கள் 3 பேர் வெளியில் வந்து பார்த்தோம், நீ இல்லை. கீழே பார்த்தா பைக் நின்றுச்சு, அதான் கேட்டான். அப்போ என்னடா இவன் சொன்ன மாதிரி நான் என்ன மாடி குதிச்சு போய் அவன் கூட மேட்ரு பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களாடா? டே நீ ஏன்டா அப்போ கோப்புற? நாங்கள் அப்படி சொல்லலைடா. டேய் மச்சான் விட்றா சாமி. டே மச்சான் தயாங்கா, நீ எங்கேயும் போல, நீ எதுவும் பண்ணலை, தெரியாமல் கேட்டேன்டா, சாரி மன்னிச்சுக்க. தேங்க ஒரு மாதிரி நார்மல் ஆகுறாரு. அப்போ அவருக்கு நைட்டு நடந்ததாண்டா அப்படியே அவருக்கு மைண்டுக்கு வந்துட்டு போகுது. இப்போ தயாங்க எந்திரிக்கிறாரு. டே எங்கடா மச்சான் போகிற? நான் கிரவுண்டுக்கு போகிறேன்டா. டீ என்னடா எங்களெல்லாம் விட்டுட்டு போகிற? என்னடா நான் தெரியாமல் தாண்டா கேட்டேன். டே நான் சும்மா தாண்டா போகிறேன். என்ன சும்மா போகிற? அப்போ எங்கள் 3 பேத்தையும் விட்டுட்டு நீ என்னைக்கு தனியாக போயிருக்க? சரி வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தாண்டா அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா உங்கள் அப்பா ஃபுட் வாங்கியாந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மா தாண்டா ஃபுட் எடுத்து உங்களுக்கு, அம்மா எனக்கு ஃபுட் வேண்டாம்மா அப்படி சொல்லாதம்மா, சாப்பிட்டு டேப்லெட் முழுங்கணும்ல அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் ஃபுட் சாப்பிட்றீங்கடா, அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா என்னடா ஓயன், நீங்கள் ஒர்க்குக்கு போகலையாப்பா? இல்லைம்மா, அப்பா 1 வீக் லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ டாக்டர் தாண்டா உள்ளே வர்றாங்க, உங்களை பார்க்குறாங்க. மிஸ் ஓயன் நீங்கள் டாக்டர் பார்க்குறீங்க, இப்போ எப்படிம்மா இருக்குது, நல்லா இருக்கா? அப்போ உங்கள் அம்மா தாண்டா வாமிட் வருதுன்னு சொல்கிறான். அது அப்படி தான் இருக்கும், நான் டேப்லெட் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபுட் கொடுத்துட்டு டேப்லெட் கொடுங்க சரியாயிடும் அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அப்பாவும் அந்த டாக்டர் தாண்டா பேசிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அப்பா தாண்டா டாக்டரை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என் பொண்ணுக்கு இப்போ எப்படி? ஒன்றும் இல்லை, 1 வீக் மட்டும் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் ஓகே அப்படின்றாங்கடா. நீங்கள் இப்போ ஃபுட் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு நீங்கள் ஒரு மாதிரி, அம்மா நான் கொஞ்சம் தூங்குறேன், சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தூக்கம்லாம் வரலடா, நைட் நடந்தது அப்படியே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்யூஸ் பண்ணது அப்படியே உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. நீங்கள் அந்த சைடு திரும்பிக்கிட்டீங்கடா, உங்கள் அம்மா இந்த சைடு தாண்டா உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது, இன்னமும் அந்த பெயின் தாங்க முடியலை அவங்களால. சரி நம்ம பொண்ணு தூங்குறா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வெளியில் தாண்டா போகிறாங்க. உங்கள் கண்ணெல்லாம் நீங்கள் அப்படியே தொடச்சிட்டு, நைட்டு உங்களுக்குள்ளே அப்படி நடந்தது
அங்கங்கே கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி உங்களை கிஸ் பண்ணது, அந்த ப்ரைவேட் பார்ட் அப்படி இப்படிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணுக்குள்ளேயே வந்து வந்து போகுது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம எதுக்கு வாழணும்? எனக்கு வாழவே பிடிக்கல. என் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல. இருக்கீங்கடா இந்த சைடு தாண்டா டேங் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ரவுண்டுக்கும் போயிருப்பார்லடா. அப்போ ஒரு பொண்ணு தாண்டா நம்ம தோணை பார்த்து, தோணண்ணா என்னடா அது நம்மளை பார்த்து யாரோ அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. ஆஹா, ஐயோ அண்ணா ஃபிகர் மாதிரி இருக்கா, என்னை பார்த்து அண்ணான்றாலே என் ஹார்ட்டு என் கொஞ்சம் வலிக்குதே. என்னம்மா அண்ணா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அண்ணான்னு ஏண்டி சொல்கிற, சொல்லணும் சொன்ன நானே வருவேனே. என்னம்மா சொல்லுமா. அப்போ அந்த பொண்ணு தாண்டா ஒரு லெட்ரு மாதிரி கொடுக்குது. இது என்னது? அண்ணா இது தயாங்கு, ப்ளீஸ் இதை மட்டும் கொடுத்துட்றீங்களா? என்னை பார்த்தா என்ன தெரியுது? எல்லாம் கொடுக்க முடியாது, பா நீ போய் கொடுத்துக்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நீங்கள் இந்த லெட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்சுக்கு ஃபுட் வாங்கி கொடுக்குறேன். என்னது ஃபுட் வாங்கி கொடுக்குறியா? ஆமாண்ணா. அப்போனா சரி அப்படின்ட்டு அவர் அந்த லெட்டரை வாங்கிட்டு போயிடுறாரா. டேய் மச்சான் தோணு ஏடா, இல்லைடா இந்தா வர்றேன் அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்கடா. இவர் மட்டும் ஸ்டாப் ஆயிருப்பார். இப்போ வேகமாக தாண்டா ஓடி போய் ஜாயின்ட் ஆகிக்கிறாரு. டேய் மச்சான் தயாங்கா. என்னடா? இந்தடா. என்ன? டேய் மச்சான் இதை புடிடா. அப்போ தயாங் தாண்டா பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. என்னது? டேய் மச்சான் லவ் லெட்டர்டா. யார் கொடுத்தா? அதுவா, ஜூனியர் ஒரு பொண்ணுடா. கிழிச்சு போடு. ஏய் மச்சான் செம்ம பிகர்டா டீ. கிழிச்சு போடுறா. சரி விடு போ அப்படின்ட்டு இந்த லெட்டரை எடுத்து நம்ம ஜாம்பம்மாவை அவனோட பேண்ட்டுக்குள்ளே வச்சுக்கிறான்டா. டீ என்னடா பண்ணுற, தூக்கி போட சொன்னில்ல. உனக்கு வேணா விடுறா, நான் வச்சுக்கிறேன். ஏதோ பண்ணி தொலை. கிரவுண்டுக்குள்ளேயும் போயிடுறாங்கடா. அங்கே வாலிபால் தாண்டா. ஆல்ரெடி பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் மச்சான் தயாங் வாடா. டே ஒரு ஆள் குறைய நினச்சிக்கிட்டு இருந்தேன். வரேன் அப்படின்ட்டு அவர் தாண்டா அவர் ஷர்ட் பட்டை ஒன்று ஒன்றா கழட்டுறாரு. டே ஜான் என்னடா தயாங்கா இந்த ஷர்ட் அப்படி? ஏய் நில்லு. இப்போ தயாங்க நிற்கிறாரு. ஏய் இது என்னடா? இப்போ ஜாம்பமாவனும் பார்க்குறான். டே மச்சான் இது என்னடா? தயாங்கும் பார்க்குறாரு. ஓ பார்த்துட்டாங்களே. என்ன இது? என்னடா அங்கங்கே கீர்ன மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, விழுந்துட்டேன். ஏ தயாங்கா இது விழுந்த மாதிரி இல்லை, என்னமோ நடந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க கையெல்லாம் தட்டி விட்டு அவர் வாட்டில் விளையாட போயிடுறாரா. இவங்க 3 பேருமே தயாங்க தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது அப்பப்போ தயாங்க நோட் பண்ணுறாரு. டே ஜானு என்னடா தோணு, தயாங் நம்மகிட்ட எதுவும் மறைக்கிறானா என்னன்னு தெரியலையாடா. டே எனக்கா தாண்டா அவன் நிற்க போகிறான் பாரு. ஒரு மாதிரி நெகத்தால் கீறி அடித்து என்னமோ அந்த காயத்தை பார்த்தா கூட நேற்று நடந்த மாதிரி தாண்டா இருக்கு. இப்போ தயாங்னால அங்கே விளையாடவே முடியலை. அவர் ஒரு குமாரி. ஓ இவங்க பேர் கிரிமினல்லாம் யோசிப்பாங்களே, எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரியாகவே இருக்காரு. இப்பயே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ காலேஜும் முடியுதுடா. ஓகேடா தயாங் எல்லாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் காலேஜில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே போகிறாங்க. டேய் சாம்போமோனே இன்னைக்கு என் பைக்கில் ஏறு. அப்போ அவங்க 3 பேருமே தயாங்க பார்க்குறாங்க. என்னடா நான் எப்பயுமே ஜான் பைக்கில் தானே போவேன், இப்போ என்ன? அதான் சொல்கிறேன்ல. சரிடா வான்னு சொல்ல வந்து வரப்போகிறேன், அது ஏன்டா முறைகிற? ஓகேடா ஜானு நான் தயாங் டைப் பைக்கில் போயிடுறேன். ஓகேடா மச்சான் பார்த்து போங்க அப்படின்ட்டு ஜானும் விஷ்ணுவும் போயிடுறாங்கடா. அப்போ தயாங்க பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜாம்பமாவனும் ஏறி உட்காந்துக்கிறான். என்ன தயாங்கா புதுசாக இருக்குது, என்னெல்லாம் ட்ராப் பண்ண மாட்டேன், இப்போ என்னை கூப்பிட்ருக்க? இனிமே அப்படிதான். என்ன இனிமே அப்படிதான்? இனிமே நானே உன்னை பிக்கப் பண்ணிட்டு உன்னை ட்ராப் பண்ணுறேன், எனக்காண்டி வெயிட் பண்ணு. நானே உங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரி எப்படியோ என்னை காலேஜில் விட்டால் போதும்.
அப்படின்ட்டு 2 பேருமே அமைதியாகவே போகிறாங்க. தயாங் வந்து சாம்பம்மாவனை கூட்டிகிட்டு போனால் தான் நேற்று ஒரு பொண்ணு கூட இருந்தார்லடா, அந்த பொண்ணையும் பார்க்கலாம், யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவரும் சாம்பவனை கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கும் போகிறாரு. இப்போ பைக்கவும் ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகேடா மச்சான். என்னடா ஓகே? டேய் மச்சான், வந்தாச்சுடா என் வீடு. ஏன் உள்ளே போய் காஃபியெல்லாம் கொடுக்க மாட்டியா என்ன? என்னடா புதுசாக அப்போல்லாம் என்னடா நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்? என்ன பண்ண மாட்டேன்? அப்பா சாமி உள்ளே வா, வந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறம் போ அப்படின்ட்டு சொல்கிறான்டா சாம்புமாவன். அப்படின்ட்டு உள்ளே தாண்டா 2 பேருமே போகிறாங்க. அப்போ தோனோட அம்மா தான் இருக்காங்க. வா தயாங்க. என்னப்பா நேற்று வந்துட்டு நீங்கள் வாட்டில் சாப்பிடாமே போயிட்டீங்க? அது இல்லைம்மா, டைம் ஆயிடுச்சுமா, அதான் கிளம்பிட்டோம். என்னப்பா நம்ம தோனு நல்லா படிக்கிறானா என்ன? நல்லா படிக்கிறேன் ஆண்டி, நல்லா படிக்கிறாம்மா அப்படின்ட்டு பேசுகிறாங்கடா. அப்போ தோனு தாண்டா ஸ்டெப்பில் ஏறி அவனோட ரூமுக்கு போகிறாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு டேங்க்கும் நம்ம தோனோட பின்னாடியே போகிறாரு. நம்ம சாம்பம்மா அவனோட மைண்ட் வாய்ஸ், என்ன அவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே, எப்பயும் இல்லாமல் நம்மளை இன்றைக்கி கூட்டிக்கிட்டு வரான், நானே கூட்டிகிட்டும் போகிறேன் அப்படின்றான், நம்ம வீட்டுக்கெலாம் வரான், என்ன ஆச்சு? இப்போ தயாங் தாண்டா, என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு அவரும் பேக்கெலாம் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் தாண்டா போகிறாரு. இப்போ தயாங் தாண்டா மேலே பால்கனிக்கும் போய் தயாங் தாண்டா அப்படியே ஒரு வீட்டவே அப்படியே ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா யாரையுமே காணோம். ஓ எங்கடி இருக்கா? அப்போ பின்னாடி தானே தோனு வந்து தயாங் சோல்டரில் கை வச்சுட்டு, என்ன மச்சான் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன நேரத்தில் சொன்னீங்களோ என்னன்னு தெரில, அந்த வீட்டில் லைட் எரியுதுன்ட்டு. காலையில் பார்த்தா வீடு லாக்கில் இருக்குடா மச்சான். என்னடா சொல்கிற? ஆமாம், எங்கேயோ போயிட்டாங்களோ என்னன்னு தெரில. பேசிகிட்டு இருக்கையில நம்ம தோனோட அம்மா தாண்டா காஃபி கொண்டுட்டு வராங்க. தயாங் 2 பேருமே திரும்புகிறாங்க. இந்த காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்கடா. அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டே தயாங் தாண்டா அந்த வீட்டவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எங்கே போயிட்டாங்க? எங்கே போயிருப்பாங்க? ஏய் எனக்கு நீ வேணும்டி. நேற்றுலேருந்து என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலடி. உனக்குள்ளே விட்டதுலேருந்து ஓகேன்னு எனக்கு உங்களை விடணும் போல இருக்கு. எங்கே போயிருப்பீங்க? எங்கடி போயிருப்ப? உன் பேர் கொடுத்துடல. தயாங், டே தயாங்கா. என்னடா என்னடா மச்சான் ஒரு மாதிரியாவே இருக்க? அது ஒன்றும் இல்லை. இல்லைடா, நீ இப்போல்லாம் சரியே இல்லை. கலகலன்னு பேசிகிட்டு இருப்ப, இப்போல்லாம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு நினப்பிலே இருக்கடா மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. காஃபி குடிச்சிட்டு போடா. இல்லைடா எனக்கு தானே. அப்படியே கீழே ஸ்டெப்பில் அப்படியே இறங்கி போய்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சு? இப்போல்லாம் அவன் சரியே இல்லையே. தயாங் தானே ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படியே சரன்னு போயிடுறாரு. வீட்லேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பேக் எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே தானே அப்படியே ஒரு மாதிரி ஷோபாவில் தூக்கி போட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. பட் அது காதுலேயே கேட்காத மாதிரி அவன் ரூமில் தாண்டா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷர்ட் பட்டெல்லாம் கழட்டி விட்டு அப்படியே அவன் பெட்டில் போய் படுக்கிறான். தயாங் தாண்டா கண்ணை மூடிட்டு நேற்று நடந்ததை நினச்சி பார்க்குறான். அவன் ஹேண்ட் எடுத்து அவன் உடம்பவே ஒரு மாதிரி ரப் பண்ணுறான்டா. ரப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி அவனே மூவ் பண்ணிக்கிறான். யாருடி நீ? எனக்கு வேணும்டி. அவனோட ப்ரைவேட் பார்ட் எடுத்து ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிறான். செல்ஃபீஸாக பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டான்டா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. தயாங், தயாங்கா. ஓ, இப்போ அவனோட பேண்டெல்லாம் எடுத்து சரி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு, என்னம்மா என்னடா வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்கு? என்னப்ப? என்னடா அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டில் போய்கிட்டு இருக்க? உனக்கு என்னப்ப? பையனே உனக்கு எதுவும் முடியலையா என்ன சொல்லிட்டு உங்கள் அம்மா ஏங்கோட அம்மா தாண்டா ஃபோர்கேட்டில் கை வைக்க போகிறோம். என்னம்மா சும்மா போமா. ஏன்டாப்பா அம்மா மேலே எரிஞ்சு விழுகுற? எனக்கு தனியாக விடுக்கமாடா அப்படின்னு டோர் லாக் பண்ணிடுறாரு. மீன் பெட்டில் தாண்டா போய் படுத்துக்கிறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. யூஷுவல் டேவும் காலேஜ் போகிறாரு, வீட்டுக்கு வர்றாரு. சாம்பவம் அவனை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அகெயின் உங்கள் வீட்டையும் பார்ப்பாரு. அவருக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். இன்னைக்கும் வீட்டில் ஆள் இல்லை. எங்கடி போயிட்டா?
இப்போ டேலாம் அவங்க ஃப்ரெண்ட் கூட ஒழுங்காக கூட பேசுகிறதே இல்லை. அவங்களும் என்னாச்சுடா மச்சான் சொல்லுடா எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்பாங்க. தயாங் எதுவுமே சொல்ல மாட்டாரா. இப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் தாண்டா ஓச்சு டைம் ஆச்சு. சாம்பம்மா வேறு நேரம் வெளியில் கூவிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு தயாங்க தாண்டா வேகமாக எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வர்றாரு. டேய் உன்னை எவ்வளோ நேரம்டா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, எந்திரிக்கவே மாட்டியா, டைம் ஆச்சு. ஏம்மா வந்து உசுப்பக்கூடாதா? டேய் நான் எவ்வளோ நேரம்டா கத்துறது, உன் தங்கச்சிலாம் ஆல்ரெடி போயிட்டான், நீ வேகமாக கிளம்பு. அம்மா எனக்கு ஃபுட்லாம் எதுவும் டேய் ஒரு வாய் சாப்பிட்டு போடா, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு தயாங்க தாண்டா வேகமாக ஒரு பைக் எடுத்துகிட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்காரு. செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. பைக்கும் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ சாம்பம்மாவே செம்ம கோவத்தில் கேட்டுக்கிட்டே நிற்கிறான்டா. தயாங் டே மச்சான் சாரிடா, போடா வெண்ண டைமை பாடுறா, சாரிடா தூங்கிட்டேன்டா அப்படின்ட்டு வேகமாக தாண்டா பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்போ பைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தயாங் தாண்டா யூட்டன் எடுக்கிறாரு. சடனாக பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி தாண்டா பார்க்குறாரு. டெரஸ் மேலே துணி காயுது. அதை பார்த்துட்டு அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆமாடா அந்த வீட்டில் டோர்லாம் ஒரு மாதிரி ஓப்பனில் இருக்குது. வந்துட்டியாடி, வந்துட்டியா, இன்னைக்கு வரண்டி ஒன்று பார்க்க. பின்னாடி என்னடா இருக்கு, பைக்கு பாடுறா, போடா டைம் ஆச்சு. தயாங்க அப்படின்ட்டு ஷோல்டரால தட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தயாங்க நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு பைக்கை செம்மையாக ஹாப்பியாக பைக் ஓட்டிட்டு அவர் காலேஜுக்கும் போகிறாரு. அவருக்கு மைண்டில் பூரா எதுவுமே இல்லைடா. ஒரு மாதிரி அவரோட பெஞ்சில் போய் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஜானு விஷ்ணு இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. ஏன் காதில் எதுவுமே விழுகலை. இப்போ ப்ரொஃபஸரும் வர்றாரா. மச்சான் அங்கே பாடுறா, டீ மச்சான் தயாங் நம்ம ப்ரொஃபஸர் வர்றாரா. ஏடா டீ நம்ம ப்ரொஃபஸர்ரா. டே சாம்பம்மாவனே கோவிந்தாவா. சும்மாறா, அந்த ஆளு வேற வந்துட்டாரு, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 வீக்காக ஜாலியாக இருந்திருப்பீங்கல்ல. அப்படிலாம் இல்லை சார். யார் பார்த்து தோணு நீங்களா பார்த்து 1 வீக் ஆகுது. ஆமாடா நானும் உன்னை பார்த்து 1 வீக் ஆச்சு. ஏன்டா வந்த, நான் வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்குமே. அப்படிலாம் இல்லை சார், இங்கே வந்ததுனால தான் சார் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி. அப்படியாப்பா, சரி எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓ வந்தோடனே அறுவை இழுக்கிறானே. கிளாஸும் போகுது. ஆனால் தயாங் கண்ணு மட்டும்தானே இங்கே இருக்குது. அவருடைய தாட் நினப்பு எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ போய் பார்க்கணும். அழண்டி இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தாண்டா உங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட ஒழுங்காக கூட பேசுகிறதில்ல, உங்கள் ரூமுக்குள்ளே இருந்துக்கிருப்பீங்கடா. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க வாமா பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கேயுமே வரலேன்னு இருப்பீங்க. இல்லைம்மா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. தயாங் ஃப்ரெண்ட்ஸுகளோட கேன்டீன் தாண்டா போகிறான். அப்பா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு லெட்ரு கொடுத்துருக்கும்லடா, அது கூட நம்ம ஜாம்பம்மாவை வந்து அவனுடைய பேக்கெட்டில் போட்டிருப்பானே, அந்த பொண்ணு தாண்டா இப்போ தயாங் முன்னாடி வந்து நிற்கிது. தயாங்கும் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு என்ன சீனியர் தள்ளு நான் போகணும். சீனியர் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது உங்கள்கிட்ட தனியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, இங்கே சொல்லு. இப்போ அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்க்குது. எல்லாமே அந்த பொண்ணையும் தயாங்க தாண்டா பார்க்குறாங்க. பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சொல்ல போறியா, நான் கிளம்பட்டுமா? டைம் இல்லை. இல்லை சீனியர் நான் சொல்கிறேன். சீனியர் சொல்லு. எனக்கு உனக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சீனியர். ஐ லவ் யூ சீனியர். அப்போ பல்லார்னு தாண்டா தயாங்க அந்த பொண்ணை அறையிறாரு. அந்த பொண்ணோட கண் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஸ் ஆகி கண் கலங்கிருச்சு. எந்த ஒரு சின்ன தடவை என் பின்னாடி லவ் கிவ்னு சுற்றுன பேசுறதுக்கு வாய் இருக்காது, கிழிச்சு விட்ருவேன். ப லவ் மயிருன்ட்டு மச்சான் என்னடா நீ பாவம்டா, பிடிக்கலன்னு சொல்லிவிடுதுண்டா, அதுக்கு எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்க. டேய் தயாங்க பாவம்டா, அந்த பொண்ணு பாரு எப்படி எழுதுன்னு. சம்பவனே இது உன்னோட வேலையாக தான் இருக்கும். டே மச்சான் எனக்குன்னு தெரியாதுடா, வாயை மூடு. ஆல்ரெடி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நல்லா முக்க முட்டியிருக்க. அது தெரியாம இந்த பொண்ணு வந்து இந்த லவ் கிவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தடவை யாராவது ஐடியா கொடுத்து எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க, அவ்வளோதான் அவனை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்கப்பட்டேன்.
தூக்கி அதிலே முதிச்சிடுவேன். ஐயோ மச்சான் அப்படி மட்டும் பண்ணிடாதடா. அப்புறம் எங்க ஃபேமிலிக்கு வாரிசு இல்லாம போயிரும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 4 பேருமே கேன்டீன் தானே போறாங்க. அந்த 3 பேருமே ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் தயாங் மட்டும் அந்த ஃபுட்டவே ஒரு மாரி நோண்டிக்கிட்டே ஒரு மாரி சுத்திக்கிட்டே இருக்காரு. என்ன மச்சான் தயாங்கா? பசிக்குதுன்னு கேன்டீனுக்கு கூட்டிட்டு வந்தா கோலம் போட்டுக்கிட்டு இருக்க? இப்ப ஜான் தான்டா தயாங்க பார்த்து, மச்சான் தயாங் என்னடா இப்பெல்லாம் நீ சரியே இல்லடா. என்ன சரியில்லை? எப்பயும் போல மாதிரி தான் இருக்கேன். இல்லடா முன்ன மாதிரிலாம் நீ எப்பயுமே கலகலன்ட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்ப. இப்போல்லாம் ஃபேஸ் சுத்தமாகவே சரியில்லை. ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்பப்போ கோவப்படுற. என்னாச்சுடா மச்சான்? எதுவும் மறைக்கிறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மச்சான். நாங்களாம் மட்டும் கண்டுபிடிச்சோம். அப்புறம் அவ்வளோதான். தயாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3 பேத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு, டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை போதுமா? இப்படி சிரிடா. இப்போ எப்படி இருக்கு என் மச்சான் தயாங்க? சும்மா அப்படி இருக்கு. சும்மா உருன்னு இருந்துக்கிட்டு அப்படின்னு தயாங்க நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஆகுது. காலேஜும் ஃபினிஷ் ஆகுதுடா. அப்புறம் மச்சான் டேய் சாம்பவனே, டேய் அவன் தான் என்ன இப்படி நல்ல பேர் வச்சுக்கிட்டு எனக்கு சாம்பவன் பேர் வச்சு சாவடிக்கிறானா? நீங்களுமாடா? சரி விட்றா மச்சான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு பைக் ஏறிட்டு ஓகேடா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. டேய் உனக்கு என்னடா? ஏறா பைக்கில் ஏங்க சொல்கிறாரா. அவனும் பைக்கில் ஏறிக்கிறான். ஒரே திருகுதான்டா. டே 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 என்னடா என்னடா கொண்டு போகிற? டேய் பயமா இருக்குடா. டே பைய போடா. டீ மூட்டு வாடா அப்படின்ட்டு ஜாம்பவன் கத்துறான்டா. தயாங்க தானே செம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காரு. தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டீ என்னடா பொண்ணு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன எங்கேயாவது போட்டு கொன்றுவ. என் வீடு வர வரைக்கும் நான் இப்படி தான் வருவேன். ஷோ கருமம் கன்றாவி. யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்கடா. நானதா நினச்சிட்டு போகிறாங்க போ அப்படின்ட்டு அவனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு வரான்டா. தயாவுக்கு சிரிப்பு வருது. நம்ம பண்ணி தொலை அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கிட்டேயும் நம்ம தயாங்க ஸ்டாப் பண்ணுறாரா. டேய் இறங்குடா முதல்ல இந்த கையை எடுறா அப்படின்ட்டு தயாங்க தாண்டா கையை எடுத்து விட்றாரு. சாமி தயவு செய்து நான் ஜானோட பைக்லேயே வந்துடுறேன்டா. என்னால் உன் பைக்லலாம் வர முடியாது. தலையே சுத்துதுடா அப்படின்ட்டு விஷ்ணு சொல்கிறான். ஓகே மச்சான் பாய்டா. சரி போ. விஷ்ணுவும் வீட்டுக்குள்ளே போயிடறான்டா. இப்போ தயாங்க தான்டா அவன் அந்த மாடியவே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன வெளியிலே வரமாட்டாளா என்ன? வீட்டுக்குள்ளே ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு யார் இருந்தாலும் நான் அவளை பார்க்கணும். எனக்கு அன்னைக்கு அவள் வேணும். இப்போ தயாங்க தாண்டா கால் வருது. ஓ யாரு அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. தயாங்கோட அம்மா தாண்டா. அவரும் கால் அட்டன் பண்ணுறாரு. என்னம்மா நீ எங்கடா இருக்க? இன்னும் தங்கச்சி வேறு வீட்டுக்கு வரல. என்னன்னு போய் பாருடா. வருவாம்மா ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு. டேய் மணி ஆயிடுச்சுடா. ஓ ப்ளீஸ்டா போகிறேன் அப்படின்ட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ ஒருத்தி எங்கே தான் போனாலும் தயாங்க தாண்டா இப்போ அவங்க தங்கச்சியோட ஸ்கூலுக்கும் போகிறாரு. பார்த்தா அவள் ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் உட்காந்து நல்லா முட்டை திண்டுக்கிட்டு இருக்கா. செத்தடி இன்னைக்கு சென்னியவ காலில் விழுக வச்ச. ஐஸ்கிரீம் திங்கக்கூடாது, உனக்கு இது சேராது நல்லா தெரியும்ல. வாடி வா உன்னை போட்டுடுறேன் அப்படின்ட்டு அவர் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறாரா. 4-5 மூணு ஒரே தான் போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கா. அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படிலாம் டிஷ்யூ பேப்பரில் அவள் கையெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட் பண்ணிவிட்டு இப்போ அப்பா செம்மையாக இருக்குது. ஏய் உனக்கு தான் ஐஸ்கிரீமே பிடிக்கும், சாப்பிடக்கூடாது இல்லடி? என்னடி இப்படி? அதெல்லாம் யார் பார்க்க போகிறா? நான் தின்னது ஏன்னா யாருக்கும் தெரிய போதா என்ன? தெரிஞ்சிருச்சே அப்படின்னு தயாங்க தாண்டா முன்னாடி அவர் ஃபோனை வச்சு அவங்க தங்கச்சிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. அப்பா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாளுங்கடா. ஏய் பாய்டி ஏய் நில்லுடி ஏய் எனக்கு தெரியாது நான் போகிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு போயிடுறாளுங்க. தயாங்க தாண்டா அவங்க சிஸ்டரை பார்த்துட்டு என்னடி சொன்ன? என்ன உன் காலில் நான் விழுகணும்ல? இதை மட்டும் அப்பாட்டையும் அம்மாட்டையும் காட்டினா நீ செத்த. அம்மாவே உனக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ திண்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா டே அண்ணா அண்ணா என்னது டேவா அண்ணா அம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லாதீங்கண்ணா. சொல்ல வேண்டி. ஐயோ இந்த நேரம் பார்த்தானோ திங்கணும்.
அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், இதை மட்டும் காட்டாதண்ணா ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். ஓ, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? ப்ளீஸ் அண்ணா கேட்குறேன். ஓகே, அதை இப்போயே டெலீட் பண்ணேன் ப்ளீஸ் அண்ணா. முடியாது, நான் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டேன்ல. டெலீட் பண்ணுறேன். இப்போ டெலீட் பண்ண முடியாது. இப்போ எப்போ டெலீட் பண்ணுவேன்? பண்ணுவேன். இப்போ பைக்கில் ஏறு. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். ஏய், பண்ணுறேன்டி, ஆனால் அதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ணா தானே பண்ணுறேன்ட்டுல்ல, சரி டெலீட் பண்ணுறேன், பைக்கில் ஏறு. இன்னும் ஏறிக்கிறாடா. தயாங் வீட்டுக்கும் போய் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ அவள் தங்கச்சி தானே, அண்ணா அண்ணா ப்ளீஸ். ஏய், சொல்ல மாட்டேன்டி, போடி. அவளும் பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயும் போகிறாரா. தயாங் தானே அவரோட ரூமுக்கும் போகிறாரு. அவர் ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு அவர் நெயில கடிச்சிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணலாம், இன்னைக்கு நான் அவளை பார்க்கணும், எனக்கு இன்னைக்கு அவள் வேணும். ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒரு மாதிரி ஷவர் அப் பண்ணுறாரு. செம்மையாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலை மட்டும் வேர் பண்ணிவிட்டு ஒரு பெட்டில் தாண்டா உட்காந்துட்ருக்காரு. டைம் ஆகிட்டே இருக்கு. கீழே தாண்டா தயாங்கோட அம்மா, ஏய் உன் அண்ணா வர சொல்றி சாப்பிட்றதுக்கு அப்படின்றாங்க. என்னாலாம் முடியாது, நீ போய் உன் பையனை கூட்டிக்க. எங்க பாருங்களே, இப்ப எந்த பேச்சுமே கேட்க மாட்றா, உன் பையன் மட்டும் கேட்பானடி. அப்படி சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா சொல்கிறேன் இல்லம்மா, உன் அண்ணாவை கூட்டிட்டு வா. அப்பா நீங்களும்மா, சரி போடா அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. அப்போ அவளும் போகிறான். ஐயோ, அண்ணா அண்ணா அப்படின்ட்டு டோர் நாக் பண்ணுறா. என்னது எப்படி கூப்பிட்றோம், எந்த சவுண்டுமே வரல அப்படின்ட்டு டோரை தாண்டா ஓப்பன் பண்ணுறா. அப்போ தயாங் தாண்டா ஒரு மாதிரி அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணா, டே அண்ணா. என்னடி? அம்மாவும் அப்பாவும் சாப்பிட கூப்பிட்டாங்கண்ணா. சரி போ வர்றேன் அப்படின்ட்டு அவள் திரும்புகிறாடா. ஏய் ஒரு நிமிஷம் நெல்லு. ஐயோ, என்ன சொல்ல போகிறான்? என்னண்ணா? தயாங் தாண்டா எந்திரிச்சு அவள் பக்கத்துலேயே வர்றா. நான் என்ன சொன்னாலும் கேட்பியா என்ன? கேட்குறேண்ணா, ஆனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணுறேன்டி. சரி சொல்லு, என்ன பண்ணணும்? நான் இன்னைக்கு வீட்டை விட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். அப்பா அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க, என் ரூம்லேயே வந்து பார்க்க மாட்டாங்க. பட் நீ ஏதாவது வாய் வளர்ன தெரிஞ்சிச்சு, நீ செத்தடி. நான் இது சொல்ல மாட்டேன், என் வீடியோ இப்போயே டெலீட் பண்ணேன். இப்போ டெலீட் பண்ண மாட்டேன், காலையில் நானே உன் கண்ணு முன்னாடி வந்து டெலீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வாயை திறக்கக்கூடாது. போ. அவளும் போயிடாடா. இப்போ தயாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தாண்டா போகிறாரு. ஃபேமிலியோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க தாண்டா அவங்க சிஸ்டரை பார்த்து, சொன்ன கொன்றுவேன். சொல்ல மாட்டேன், வீடியோ மட்டும் டெலீட் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு ஃபுட் சாப்பிட்டு, ஓகேம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன். என்னடா ஆச்சு? இல்லைம்மா, காலேஜில் செம்ம ஒர்க்குமா, ப்ரொஃபஸர் வேறு வந்துட்டாரா, அதனால ஓவர் கிளாஸ்மா அப்படின்ட்டாங்க. சரிடா அப்படின்ட்டு தயாங்க தாண்டா அப்படியே ஒரு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போகிறாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா கீழே ஃபுட் சாப்பிட்டு உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போய் தூங்குறீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும், என்னம்மா இப்போயாவது நம்ம பொண்ணு பரவாயில்லங்க, கொஞ்சம் நார்மலாக இருக்கா, ஆனால் ரொம்ப அதிகமாக பேச மாட்றா, இப்போ தானம்மா போ போ சரியாயிரும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தானே பேசிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. நீங்களும் உங்கள் ரூமுக்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் போய் உங்கள் பெட்டில் தாண்டா படுத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் டேப்லெட் போட்டிருப்பீங்க, எதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சைடு தாண்டா தயாங் தாண்டா ஒரு மாதிரி டைமை பார்த்துக்கிட்டே இருக்காரு. 9 ஆகுது, 9:30 ஆகுது, 10 ஆகுது, 10:30 ஆகுதுடா. இப்போ மெதுவாக எழுந்திரிச்சிட்டு அவர் பைக் சாவி எடுத்துகிட்டு அவர் டோர் அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கீழேயும் போகிறாரு. பின் டோர் வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் லைட்டாக அதை சாத்திட்டு அப்படியே ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கேட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாரா. நம்ம சாம்பமாவன் வீடு பக்கம் இருக்குல்லடா, அது ஒரு மாதிரி சந்துமாக இருக்குது. அந்த சைடு தயாங் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாம்பமாவன் ஸ்டெப்பில் தாண்டா ஏறாங்க. அதாவது வெளியில் தான் அந்த மாடி படி இருக்கும், அதில் தாண்டா பைய போகிறாரு. மேலேயும் போயிட்டு இப்போ இந்த மாடியிலேருந்து அந்த மாடிக்கு பைய ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணிட்டு பாரு, பார்த்தா டோர் லாக்கில் இருக்குது. என்ன டோர் லாக்கில் இருக்குது, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது?
அப்படின்ட்டு ஒரு மாதிரியாவே இருக்காரு. அவர் ஃபோன் லைட் வச்சு தாண்டா கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாரு. அப்போ குட்டியாக ஒரு ஆணி இருக்கு. அதை எடுத்து தாண்டா அவர் உள்ள ஒரு மாதிரி கொடுத்து அங்கிட்டும் இங்கிட்டும் மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு. அப்போ அதுவும் ஓப்பன் ஆகுது. அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ அந்த ஆணிக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அந்த கேட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்டெப்பில் தாண்டா கீழே இறங்குறாரு. ரைட் சைடு உங்களுடைய ரூம் இருக்குடா. ஆல்ரெடி அவர் வந்திருப்பார்லடா. உங்கள் டோரை தாண்டா ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ கூஸ்பம் ஆகுது அந்த உங்கள் டோரை தொட்டோடனே அவருக்கு. என்ன பயப்பிடியுது. டோர்லாம் லாக் பண்ணல. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா உங்களை வந்து செக் பண்ண வருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் லாக்லாம் பண்ணலடா. இப்போ அவர் உள்ளே வந்துட்டு பார்க்குறாரு. செம்ம இருட்டாக இருக்குது. என்னது இவ்வளோ இருட்டாக இருக்குது. உள்ள லைட் கூட அதுவும் நம்மளுக்கு வசதி தான்டா அப்படின்ட்டு அவரும் டோர் லாக் பண்ணுறாரா உள்ள. அவர் ஃபோன் எடுக்கிறாரு. பவர் அப்படியே டார்ச் ஆன் பண்ணாமல் லைட்டாக ஃபோனை மட்டும் ஆன் பண்ணி அதாவது அந்த பெட்டை பார்க்குறாரு. நீங்கள் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணியிருக்கீங்க. அதாவது உங்கள் நெக் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கீங்க. ஆடி உன்னை பார்த்து பொன்வே காய்ச்சிட்டே. என்னைக்கும் அன்னைக்கு உன்னை பார்த்து உன் கூட மேட்ரு பண்ணணும். அன்னையிலேருந்து எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காண்டி. உன் கூட அக்கேன்னு உன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு. நல்லா தூங்குறீங்கடா. அப்போ தயாங்க தாண்டா பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் அப்படி நடந்து வர்றாரு. உன்னை பார்த்து பொன்வே காய்ச்சிட்டி. எங்கடி போன? பைத்தியம் பிடிக்குதுடி. அக்கேன்னு உன் கூட மாட்டு பண்ணணும் போல இருக்குடி. உனக்கெல்லாம் விட்டதுலேருந்து என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டான். உங்கள் பெட்ஷீட்டை தாண்டா அப்படியே ஒரு மாதிரி எடுத்து விட்றாரு. இப்போ ஃபேஸில் தாண்டா ஒரு ஃபோனை டார்ச் வச்சு அடிக்கிறாரு. எவ்வளோ அழகாக இருக்குடி. அவர் ஹேண்ட் எடுத்து உங்கள் செஸ்ட்டில் தாண்டா ஒரு மாதிரி வைக்கிறாரு. இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி தடவி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. உங்கள் ஃபேஸ் கிட்ட தாண்டா வர்றாரு. உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. எல்லாத்தையும் அன்னைக்கு முடிச்சேன்டி. ஆனால் உன் லிப்ஸை மட்டும் விட்டுட்டேன்டி. ஆனால் இன்னைக்கு விட மாட்டேன். அவர் ஃபோனை தாண்டா அந்த சைடாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவர் ஷர்ட் பட்டெலாம் ஒன்று ஒன்றா கழட்டுறாரு. கழட்டி கீழே போகிறாரு. அவர் பேண்ட்டெல்லாம் ஒரு மாதிரி கழட்டிட்டு நேக்கடாக இப்போது அந்த பெட்டு மேலே ஏறி அப்படியே உங்களுக்கு அங்கிட்ட இங்கிட்ட ஒரு மாதிரி காலை தண்டை போட்டுட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே உட்காடுறாரு. இப்போ தான் உங்களுக்கு என்னமோ என்ன என்ன ஹீட்டாக இருக்குது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பட் சுத்தமாக இருட்டாக இருக்குது. ஆனால் உங்கள் மேலே யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அசைகிறீங்களடா. சடனாக டே தாண்டா உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுக்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஷிவர் ஆகி நீங்கள் ஒரு மாதிரி கத்த போகிறீங்க. இப்போ டே தாண்டா உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அவர் லிப்ஸ் எடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சு ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செம்மையாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்களால் முடியலை. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. உங்களால் கத்த கூட முடியலை. அவர் ஹேண்டையும் பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் ஒரு மாதிரி கத்திரிக்கா இருந்து சவுண்டு வெளியிலலாம் கேட்காது இல்லைடா. இப்போ உங்கள் 2 ஹேண்டையும் அவர் ஒரு ஹேண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் நெக்கை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இப்போ மட்டும் நீ கத்துன உனக்கே அறுத்து போட்டு போயிடுவேண்டி. அமைதியாக இருக்க. கத்துன கொன்றுவேண்டி அப்படின்னு தயாங்க சொல்கிறாரு. இப்போ உங்கள் லிப்ஸ்லேருந்து அவர் லிப்ஸ் எடுக்கிறது. யாரு நீ? என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, எதுவும் பண்ணாத. நீ இப்படி பண்ணாத. எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னை விட்டுடு. உன்னை எப்படி விடுறது? ஆல்ரெடி உனக்குள்ளே விட்டனால தாண்டி என்னால் முடியாமல் அக்கேன்னு உனக்குள்ளே விட வந்திருக்கேன். இப்படி சொன்னால் எப்படி? உண்மைக்கா எங்கடி போன? எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கட்டி. எனக்கு பண்ணி வேணும். ப்ளீஸ் என்னை விட்டுடு. அம்மா கத்துட. அவ்வளோதான். உன் அம்மா அப்பா ஊரே பார்க்குற மாதிரி அசிங்கமாக போயிடும். கத்துறா கத்துடி. அப்போ நீங்களும் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாது. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாது. எனக்கு வேணும். உன் கூட அக்கே நான் பட்டுக்கணும்டி.
எதுவும் கத்தாமல் இருந்தேன்னா நான் வாட்டில் உன்னை பண்ணிட்டு நானே விட்டுருவேன். ஏதாவது வாயை திறந்த அவ்வளோதான். தயங்க சொல்லிக்கிட்டு உங்கள் நெக்கு உங்கள் செஸ்ட்டு இந்த மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுடு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், காலில் கூட விழுகிறேன், என்னை விட்டுடு ப்ளீஸ். யாரு யாரு அதை தெரிஞ்சுட்டு நீ என்னடி பண்ண போற? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. ஒரு வாரமா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கண்டி. அப்படின்ட்டு உங்கள் சாரி இப்படிலாம் ஒன்றோட கலட்டி உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஒன்றோட கலட்டுறாரா. கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. அப்போ அவரோட 2 ஹேண்டையும் எடுத்து உங்கள் செஸ்ட்டில் தாண்டா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி சக் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதாண்டி எனக்கு 1 வாரமா எனக்கு இதே ஃபீல் தாண்டி. இங்கே இந்த இடத்துல கை வைக்காம என் பேச்சை கேட்கவே இல்லடி. செம்மையாக ப்ரெஸ் பண்ணி செம்மையாக உங்களை அப்படியே சக் பண்ணுறாரு. அங்கே கடிக்கிறாரு. ரொம்ப வலிக்குது, உங்களால் கத்த முடியல, உங்களுக்கு வலி தாங்கவே முடியலை. அவரை போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. என்னடி பண்ணுற? அப்படி சொன்னாலாம் நீ கேட்க மாட்டடி அப்படின்ட்டு அது தடவி பார்க்குறாரு அந்த பெட்டில். என்னது அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் என்ன அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை தானே திருப்பி டைட் பண்ணுறாரு. ஏதாவது சவுண்டு விட்ட அவ்வளோதான் உங்கள் வாய் சேர்த்து கட்டிடுவேண்டி அப்படின்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணி உங்கள் ஜெஸ்டெல்லாம் போட்டு உங்கள் ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி லிக் பண்ணுறாரு. எனக்கு நீ டெய்லி வேணும்டி, என்னால் முடியலடி, நீ இல்லாமல் என்னால் சுத்தமாக முடியல. உங்கள் பாடியவே ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. உங்களை அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு மாதிரி விரட்டுறாரு. உங்களை பின்னாடிலாம் திருப்பி உங்கள் பேக் நெக்கெல்லாம் போட்டு கடிக்கிறாரு. உங்கள் முதுகெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணி அவர் நெயிலால் ஒரு மாதிரி கிழிக்கிற மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. ஸ்கர்ட்லாம் கலட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா திருப்பி உசுரா வந்து இவ்வளோதான் அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. உங்கள் பேக்கில் ஒரு மாதிரி ரப் பண்ணி ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலடி அப்படின்ட்டு உங்கள் காலை தாண்டா ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அவருடைய பாட்டு எடுத்து உள்ளே தாண்டா உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கத்த போகிறீங்க. அப்படின்ட்டு உங்கள் வாயை அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணுறாரு அவர் ஹேண்டால். உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணோன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். செம்மையாக உங்களுக்குள்ளே தேர்ஸ் பண்ணுறாரு. தாண்டி எனக்கு வேணும், தான் எனக்கு வேணும். செம்மையாக வலிக்குது. ரொம்ப அழுக முடியாமல் அழுகுறீங்க. அவர் உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குடி. ஒரு ரவுண்டு போட்டு திருப்பி அகைன் உங்களுக்குள்ளே பண்ணுறாரு. நானே பண்ணுறேன்டி, ஏதாவது பண்ணு. ஐயோ அழுதுகிட்டே இருக்கா பாரு. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்டி நீ மட்டும் அழுதுகிட்டே இருக்க? இப்போ உங்களை தூக்கி தாண்டா அவர் ஹிப்பில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி அவர் கையை வச்சு ஒரு மாதிரி உங்களை தாண்டா ஒரு மாதிரி பண்ணுறாரு. இது உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது. அவருடைய பாட்டு உள்ள வரைக்கும் போகிறனால உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. ப்ளீஸ் விட்டுடு, ரொம்ப வலிக்குது. செம்ம ப்ளஸ்ஸராக இருக்கு, என்னடி பண்ணுற அப்படின்ட்டு உங்கள் நெக்கை ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறாரு. உங்கள் ஹேண்டால் உங்கள் செஸ்ட்டை ஒரு ரப் பண்ணுறாரா. உன்னால் மூச்சு விட முடியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி அவர் ஷோல்டரில் அப்படியே உங்கள் ஃபேஸை வச்சுக்கிறீங்க. ஒரு மாதிரி உங்கள் நெக்கவே கிஸ் பண்ணிக்கிட்டு அவர் செம்மையாக பண்ணுறாரு. என்ன இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு உங்களுக்கு கீழே தாண்டா அவர் படுக்க போட்டு அவர் வாட்டில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே ஒரு 4 ரவுண்டு போகுது. உங்களுக்குள்ளே கம் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே இப்படி படுத்துடுறாரு. இப்படியே டைம் ஆகுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் செம்ம டயர்டில் தூங்குறீங்க. இந்த சைடு தயாங்குதாண்டா. என்ன இப்படி கத்துற சவுண்டு கேட்குது. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆமாடா, காலையில் ஒரு மாதிரி ஆளுங்க போகிறது, இந்த மாதிரி சமைக்கிறது, இந்த மாதிரி சவுண்டெலாம் கேட்கு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உங்கள் மேலே தானே தயாங் இன்செர்ட் பண்ண மாதிரி படுத்துருக்காரு. ஐயோ டைம் ஆச்சா? உங்களுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஃபேவரடி நீ அப்படின்ட்டு உங்கள் 2 செஸ்ட்டுக்கும் இந்த சைடு அந்த சைடு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரா. கிஸ் பண்ணிட்டு அவர் ஒரு பாட்டை வெளியில் எடுக்கிறாரு.
உங்களை பார்த்துக்கிட்டே அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா ஃபெயிண்ட் ஆகி தூங்குறீங்க. உங்கள் மேலே தாண்டா ஒரு மாதிரி கவர் போட்டு உங்கள் ஹேண்டில் கட்டியிருப்பார்லடா அதையும் எடுத்து விட்டு இது எப்படி போகிறது? இப்போ டோரை தாண்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. லைட்டாக கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்ட்டு அவரும் ஸ்டெப்பில் வேகமாக ஏறி போய் கேட்டி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாடிலேருந்து அந்த மாடிக்கு ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப்பில் தாண்டா கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரா. ஸ்டார்ட் பண்ணி யூட்டன் எடுக்கிறாரு பாரு. அப்போ நம்ம ஜாம்பு மாவன் இப்போ தாண்டா வெளியில் அப்படியே அவர் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பான். ஏய் மச்சான் தயாங், இவன் என்ன இந்த நேரத்தில் தயாங் அப்படின்னு கத்துறாரா. ஆனால் அது கூட தயாங் கேட்காம அவர் ஃபாஸ்ட்டாக பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு.